பேசுவோம் சார். ஆதித்தன் சார், காவல்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம், அமைச்சர்கள் அவங்க ஒரு பெரிய இஷ்யூவை ஒரு சாதாரணமாக கொண்டு போகிறாங்களா? விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. குற்றவாளி கைது செய்யப்படுறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், டிலே எல்லாம் செய்யலை. பட் அதுக்கான ரெஸ்பான்சிபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்க்ரீன், அது ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லை. முதிர்ச்சி இல்லைன்னா கூட அந்த எமோஷனல் அவங்க கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிறது தெரியுதுல்ல சார்? ஆமா, அதாவது விஜயனுடைய ஆட்சி அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கூட கொஞ்சம் கூட இருக்கலாம். அந்த கூட ஆட்சி நடத்தும் அனுபவம் சுத்தமாவே கிடையாது. எல்லா இளைஞர்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு புதுசா வந்திருக்காங்க நிர்வாகத்துக்கு. ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எதுலையுமே அவங்க இல்லை, நேரடியா எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிட்டாங்க, சிஎம் ஆயிட்டாங்க, அப்படிதான் அவர் இது. அதனால அவங்க மக்களை அதாவது ஆட்சி பிடித்த பிறகு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால மக்களை சந்திக்கிற வேறாவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திச்சாரு. இப்போ முதல் மந்திரி ஆன பிறகு எப்படி சந்திக்கணும்னு அவங்க பழகல. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 நாட்களாக பதவியேற்ற யாருமே முதல் மந்திரி இது வரைக்கும் நேரடியா நிருபர்களே ஊடகங்களே சந்திக்கல. ஒண்ணு ஒரு பிரஸ் விட்டு அந்த மாதிரிதான் வந்துட்டு. இன்னைக்கு கூட சட்ட ஒழுங்கு பற்றி எல்லாரும் ஆலோசனை நடத்தினாரு. பொதுவா நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டுதான் உடனே ஒரு ஸ்பெசிபிக்கா எதுவுமே இல்லாத மற்ற மந்திரிகள் தான் அந்தந்த ஏரியா மந்திரி போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கீர்த்தனா நீங்க சொன்னீங்க, அவங்க சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கரெக்டா தான் இப்ப என்னைய பேர் தான் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுனா அங்கே தனியா கேளுங்க, பொலிட்டிக்கல் தனியா கேளுங்க. ஏன்னா எந்த கட்சியுமே எதிர்கட்சியா இருக்கும்போது கையில வெறும் கரண்டியை சுத்துற மாதிரி வேகமா சுத்துவாங்க. ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா அந்த கரண்டியில உளுந்து வச்சு சுத்துற மாதிரி தான் சுத்த வேண்டி இருக்கும். அதனாலதான் அவங்க ஜாக்கிரதையா அன்னைக்கு விலகுனாங்க. பட் அவங்க சிரிச்சிட்டே போய் சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய பேசுடைய இது அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பேசு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முன்கொண்டு ரொம்ப எடுப்பா இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்க நீங்க அதுக்கு முன்னால பழைய காலத்து பழைய வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க தலைக்கு டை கூட அடிக்காம ஒரு ரொம்ப ஆவேசமா ஒரு பெண் பாலியல் இதை பத்தி பேசிப்பாங்க. திமுக நடந்த வச்சு அதை பார்த்து நீ என்னமோ ஒரு பத்திரகாளி மாதிரி நமக்கு தெரியாது. அதுக்கு நேர்மாறா இப்ப வேற மாதிரி சாந்தமா இருக்க மாதிரி அவங்க காட்சி அளிக்கிறாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அது ஒண்ணு. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில இந்த பொதுவா நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆட்சிக்கு பப்ளிக் எப்படி பேஸ் பண்றது, ஊடகங்கள் எப்படி பேசுறது, இன்னும் அவங்க சரியான முறைக்கு கைக்கு வரல. 1-2 அமைச்சர்கள் ஆதவர்ஜனா பேஸ் பண்றாரு, அவர் ராஜ்மோகன் பேஸ் பண்றாரு, அருண்ராஜ் பண்றாரு. இப்பதான் இப்படி 4-5 பண்ணிட்டு விட்டுறதான். இன்னைக்கு கூட பாருங்க, அவங்க ஒரு சட்ட தலைமைச் செயலகத்தை கூட ஒரு ஒரு சட்ட இந்த கட்சி அலுவலகம் மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 3 எம்எல்ஏ டிசைன் பண்ணாங்க. அவரு இல்ல போய் மாலை போட்டாங்க. அது ஒரு ஆதவர்ஜன் ஆபீஸ்ல போய். ஏன்னா அவங்க கட்சி அலுவலகம் பனையூர்ல இருக்கு, 20 கிலோமீட்டர் போகணும். சிஎம்ஏ அங்க போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கு. அது கட்சி நடவடிக்கை கூட எம்எல்ஏக்கள் இன்னைக்கு விலகி அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா பண்றது எல்லாமே அங்க நடக்குது. ஆதவர்ஜனா ரொம்ப நடக்குது. அது மாதிரி அவங்க எந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியல. செங்கோட்டை மாதிரி இருந்தாலும் அவருடைய ஆலோசனை கேட்கறாங்களாங்களும் தெரியல. அதாவது அமைச்சர் அறையில போய் அவங்க கட்சியில இணையிறது அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே அவர் புஷானது அறையில இதை மாதிரி நடந்துச்சு. அது மாதிரி போன வாரம் தொடர்ந்து இப்படி அவங்களுக்கு சட்டமன்ற கட்சி அலுவலகம் எது, கட்சி அலுவலகம் எது, இதுலாம் அவங்களுக்கு அந்த குழப்பங்கள் இருக்கு. அது எதை எப்படி பண்ணு தெரியல அவங்களுக்கு. அதான் போக போதான் தெரியும். ஏன்னா எடுத்த உடனே எல்லாமே சரியா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு திடீர்னு ஒரு வேவ்ல வந்துட்டாங்க ஆட்சிக்கு. அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கே கவர்னர் அடையா நடந்தாங்க. எம்எல்ஏக்கள் இழுத்து எல்லாம் பண்ணி ஒரு கூட்டணி உடைச்சு கொண்டு வந்தாங்க. இப்ப அதிமுக கூட்டணி தேவையெல்லாம் உடைச்சிட்டு இப்ப அதை இன்னும் துக்கள் நொறுங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க 3 பேர் மொத்தம் 25 பேர்ல பாதி பேர் வந்துட்டாங்க. இப்ப 3 பேர் விலகிட்டாங்க. இதை இப்ப அவரு ஏடிஎம் கால்கள் இருந்தனா நம்மளோட மெஜாரிட்டியா தக்க வைக்கலாம் ஈஸியாருன்னு நினைச்சிருக்காரு. அது நடக்கல. அதனால அவங்க ஒரு அன்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்குள்ள. அந்த முதலமைச்சரோட அவரு பாருங்க கோட்டைக்கு போனா நம்ம ஊடகங்கள்லாம் நம்ம அவருக்கு ஓட்டு போட்டாரு, வெள்ளைக்கோட்டு போட்டாரு, அதை சுத்தி இதுதான் செய்தியா இருக்க வழிய இது வரைக்கும் 3 தடவை அமைச்சர் நிர்வாகம் நடந்தாச்சு, ஃபைனல் ஆயிட்டு. இன்னும் தமிழக அமைச்சர் கூட்டமே நடக்கல. அபிஷியலா அமைச்சரை கூட்டம் இது. ஏன்னா அதுக்கு அஜெண்டா செட் பண்ணணும். அஜெண்டா யார் செட் பண்ணணும் அது இப்போ தெரியல. ஓட்டான் அக்கௌண்ட் ஏற்கனவே போன ஆட்சியில கொடுத்துட்டாங்க, பட்ஜெட் போடணும். அதுக்கு முன்னால சின்ன சின்ன திட்டங்கள்ல அந்த ஓட்டான் அக்கௌண்ட் பணத்தை எடுத்து செலவழிக்கும். அது தெரியல. அது என்ன பண்ணாலும் தெரியல. இப்ப கேட்டா எடுத்தவொடனே போய் இந்த லிமிடெட் டெண்டர் கேன்சல் பண்ணி பெரிய வீராதி வீரர் மாதிரி காமிச்சுடுறாங்க. அது ஆபீசர் லெவல்ல போடுற டெண்டர். அது அரசியல்வாதிக்கும் சம்பளம் கிடையாது. அதனால சின்ன சின்ன வேலை இருக்கும்.
இபில கூட ஒரு எடுத்தவன ஒரு அதிகாரி போய் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த அதிகாரி தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவரு வேற எதுக்கோ உள்ளதுல இதுல சஸ்பெண்ட் பண்ணி கடையில என்னாச்சு ஒட்டுமொத்த அந்த இதையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அங்க. அங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனை. இப்போ அதே மாதிரி இப்போ சட்டசபைக்கு எப்போ போடணும், பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் எது பத்தியும் பேசல. அவர் சிஎம் அதை பத்தி எதுவும் பேசல. ஒரு எக்ஸ் ட்விட்டர்ல கூட எதுவும் பண்றது இல்லை அவரும். இன்னைக்கு ஒரு லாண்டரை பத்தி அந்த அறிக்கையை பாருங்க, அதோட ஸ்பெசிபிக்கா எதுவுமே அதுல இல்ல. பொதுவா கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிதான் சொல்லி வழக்கமா இந்த மாதிரி 2 பேர் பிடிச்சாங்கன்னா நினைஞ்சவங்க கை கால உடைப்பாங்க. அதுதான் வருது. மாவு கட்டு போட்டாங்கன்னு போடுறது. இது போன இல்லதான் அப்பதான் நினைச்சு அது தொடர்ந்து நடந்துட்டு ஓரளவு. ஆனா ஒரு புது ஆட்சிக்குன்னா 100 நாளாவது டைம் கொடுப்பாங்க. இல்ல ஆனா நடவடிக்கை வேகமா இருக்குல்ல சார். இப்போ நான் சொன்ன மாதிரி அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை ஸ்கிரீன் பிரசன்ஸை விமர்சனம் செய்யற நேரத்துல அவங்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் வேகமா இருக்குல்ல. ஆமா அதாவது சில நடவடிக்கை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. போலீஸ் ஆக்ஷன்லாம் நடந்தா இருக்கு. பட் அது முறைப்படி என்ன பண்றாங்கிறது முறைப்படி மக்களுக்கு இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கிறத இடையில பெரிய இடைவெளி கிடக்கு. இவங்களுக்கும் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் அது எப்படி நிரப்ப போறாங்கன்னு தெரியல. அதனாலதான் இப்போ நீங்க இந்த ஒரு நாள்ல அப்படி சொல்றாங்களே உதயநிதி இத்தனை கற்பழிப்புன்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க. எந்த ஆட்சியிலும் நடக்கத்தான் செய்யும். நம்ம போன ஆட்சி என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, தேசிய குற்ற ஆவணத்தை கணக்கு பார்த்தா அங்கேயோட இங்க குறைப்பாங்க. இண்டிவிஜுவல் இப்போ ஊடகங்களுக்குனால சமூக ஊடகங்களாலும் தமிழ்நாடு ஃபுல்லா பரவுது. அதை எதிர்கட்சியே பிரச்சனை ஆகும். போன தடவை விஜயம் மட்டும் தான் பண்ணாரு. இப்ப அப்படி கிடையாது. 2-3 கட்சி இருக்கு எதிரா. பெரிய பெரிய கட்சி திமுக, அதிமுக, பிஜேபி எல்லா கட்சியும் எதிர்த்து அவங்க பண்றாங்க. அப்போ அந்த எல்லா சின்ன சின்ன குற்றம் எல்லாமே சேர்ந்துரும் போது பெரிய புதாரம் ஒரு 10-15 நாளைக்குள்ள கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. ஆனா அமைச்சரவை இப்போ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், ஊடகங்கள் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சுட்டி காட்டுறது, அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை சுட்டி காட்டுறது, இதுல இருந்து ஒரு பாடம் அப்படிங்கறத குயிக்கா லேர்ன் பண்ணிக்குவாங்களா? ஆமா பண்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் அவர் அந்த அதிகாரி மாற்றமே முழுமையா நடக்கல. நீங்க தலைமைச் செயலாளர் இருக்காரு. அவர் யாரு, தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர். எடப்பாடிக்கு முன்னால ஒரு செயலாளர் இருந்தவர். அவரே தலைமைச் செயலாளரே அவரு இன்னும் மாற்றல. போலீஸ் தான் மட்டும் மாற்றிருக்கு. ஏன்னா அவர் வெளியிருந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல. IPS IAS அதிகாரிகள் பழைய அதிகாரிலாம் சப்போர்ட் பண்றாங்க, கைட் பண்றாங்கல்ல. அவங்களோட கைடன்ஸ் முழுமையா அமல்படுத்தப்படல. அதுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எதிர்கட்சியை வீக் பண்ணணும். இந்த பிரச்சனை எல்லாம் அவர் தவிர்க்கிறது. இன்னும் பாருங்க, டெல்லிக்கு கூட அவரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் போக முடியல. அந்த தமிழ்நாட்டுக்கு பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட இதுல அவர் பல திட்டங்கள் தேர்தலுக்கு முன்னாலே முடிவடைந்த திட்டம் இன்னும் அவருடைய திறப்புலாவுக்காக காத்திருக்காங்க. அதனால சிஎம் கோட்டையில இருந்து ஏதாவது பண்ணிட்டு காணொலி காட்சியில பண்ணுவாங்க. சுத்தமாக 414 கோடி இதுல பஸ் ஸ்டாண்டு திறக்கல. வடபழனிக்கு மெட்ரோ ரயில் ஓடணும்னு நினைச்சாங்க, ஓடவே இல்லை. இப்போ அதெல்லாம் இப்போ உடனே முடிந்து தயாராக திட்டங்கள். இதெல்லாம் பத்திலாம் அவங்க என்ன ஆலோசனை நடத்துறாங்க? ஏன்னா அமைச்சர் முதல் நடக்கல. அதுல அந்த கலெக்டிவா இருக்கணும். இன்னமும் ஒரு குற்றச்சாட்டு நான் கேள்விப்பட்டதுல பெரிய பெரிய பயில்கள் தேங்க தொடங்கி விட்டதுன்னு சொல்றாங்க கோட்டையில.